எல்லாருக்கும் முன்னாடி எப்படிதான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க, வேறு மனுஷனா வேறு மனுஷியா. எத்தனை பேர் அந்த தீர்மானத்தை எடுக்கிறீங்க? நீங்க கிறிஸ்டியன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிற காலம் வரணும். நம்ம நிக்காம வேற யாரு கர்த்தருக்காக நிக்க போறாங்க? அடுத்த ஜெனரேஷன் கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா நீங்களும் நானும் நிக்கணும். நீங்க குறைஞ்சது ஆளுக்கு ஒரு 1000 பேரை 1000 பேரை கர்த்தருக்குன்னு கையெழுத்து போட வச்சுட்டு தான் சாகும். 1000 பேர் என்ன எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பயப்படாதீங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறத குறிச்சு என்ன நீ எல்லாரும் மாதிரி இல்ல, நாங்களும் சாமியா தான் கூட இல்ல, நாங்களும் ஆராதிக்கிறோம், நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படிதான் நான் ஸ்பெஷல் தான். நான் எல்லாரும் மாதிரி இருக்க முடியாது. நான் சத்தியத்தை வாசிக்கிறவன், நான் சொல்லித்தான் ஆகணும். அது என் மேல விழுந்த கடமை. நீங்க சாகிறதுக்குள்ள 1000 பேரை கர்த்தருக்குன்னு கையெழுத்து போட வச்சுட்டு தான் சாகும். இந்த தீர்மானத்தோட போங்க. 1000 இந்த சத்தத்தை ஆன்லைன்ல கேட்டுக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்றேன், ஒரு டார்கெட் வச்சிருவோம். 1000 பெருசா வேண்டாம். 1000 நீங்க என்னைக்கு மறிக்க போறீங்கன்னு தெரியல, சாகிறதுக்குள்ள 1000 பேரை கிறிஸ்துவுக்குள்ள நான் நடத்திட்டு என் கையில இருக்கிற ஒரு அக்கினியை தூக்கி, என் கையில இருக்கிற விளக்க, என் கையில இருக்கிற தீபத்தை இன்னொருத்தருடைய கையில கொடுத்துட்டு ஒரு 1000 பேருடைய கையில கொடுத்துட்டு தான் போவேன். என் மேல கர்த்தர் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் மெழுகுவர்த்தி வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இந்த தீயை டிரான்ஸ்ஃபர் பண்றது ஏன் கைரமை, உங்க கடமை. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல சுவிசேஷம் பரவணும். நீங்க இருக்கிற இடத்துல சத்துரு நடுங்கணும். ஏன்னா நீங்க வேற மனுஷன், நீங்க வேற மனுஷி. 10 டைம் கையை உயர்த்தி நான் வேற மனுஷன் சொல்லுங்க.